டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்மா. டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து கூட்ஸ் சேல் பண்றாங்க. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்க. ஜிவி பிரகாஷ் என்ன பண்றாங்க? கூட்ஸ் சேல் பண்றாங்க. யாருக்கு? அல்லு அர்ஜுன். அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000. இப்போ அல்லு அர்ஜுன் கிட்ட இருந்து ஜிவி பிரகாஷ் என்ன வாங்குறா? பில் வாங்குறாரு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாங்குறாரு. இப்போ யாருக்கு பில்ஸ் ரிசீவபிள்? ஜிவி பிரகாஷ் என்னது? பில்ஸ் ரிசீவபிள். இவருக்கு வந்து பில்ஸ் ரிசீவபிள். யாருக்கு பில்ஸ் பேபிள்? அல்லு அர்ஜுன் வந்து பில்ஸ் பேபிள். ஏன்னா இவரும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு, இவரும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணுவாங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, அப்போ இங்க ஒருத்தவங்க வந்து யாரு? டிராயர் யாரு? இங்க டிராயி யாரு? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ மூணாவது ஒரு பார்ட்டி கொண்டு வரப்போம். ஓகேவா, யார் அந்த பார்ட்டினா? பேங்க். ஓகேவா, இந்த பார்ட்டி யாருன்னா என்டார்சின்னு சொல்லணும். ஓகே, ஏன்னு நான் சொல்றேன். இந்த பில் இப்போ யார்கிட்ட இருக்கு? அல்லு அர்ஜுன் அக்செப்ட் பண்ண பில் யார்கிட்ட இருக்கும்? இப்போ இவருக்கு என்னன்னா உடனே அமௌண்ட் தேவைன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ இது டியூ டேட் சொல்றேன். எக்ஸாம்பிள் 12th December 2026 வந்து மெச்சூரிட்டி டேட்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இப்போ இன்னைக்கு டேட்டு 6th July 2026. ஓகேவா, இன்னைக்கு டேட்டு இது. இந்த டேட்டுக்கு தான் வந்து பில் வந்து என்ன ஆகுது? மெச்சூரிட்டி டேட்னு சொல்லுவோம். இந்த டேட்டுக்கு மெச்சூரிட்டி ஆகுது. இப்போ எனக்கு உடனே இன்னைக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்னோட பேங்க் கிட்ட போயிட்டு இந்த பில்லு கொடுத்துட்றேன். அப்போ இங்க ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து என்டார்சர், இன்னொருத்தவங்க வந்து என்டார்சி. இங்க என்டார்சர் யாருன்னா யார் கொடுக்குறாங்க? ஸோ ஜிவி கொடுக்குறாங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து யாரு? ஜிவி பிரகாஷ் வந்து என்டார்சர். ஓகேவா, ஸோ இப்போ என்டார்சி யார்? இங்க பேங்க் வந்து என்டார்சி. ஓகேவா, இது புரிஞ்சுக்கும். இதுக்கு பேர் வந்து என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு. இதுக்கு பேர் இந்த அக்ரிமெண்ட் பேர், இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? என்டோர்ஸ்மெண்ட். ஓகேவா, நான் இது என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு. இப்போ இது பண்றாங்க. ஆனா ஏன் இப்போ ஜி வந்து பணம் உடனே தேவைன்னு சொல்லிட்டு பணம் அவசரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேங்க் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இவர் அல்லு அர்ஜுன் வந்து எனக்கு அமௌண்ட் தரணும், 10,000 தரணும். அவங்க வந்து 12th December அன்னைக்கு வந்து இந்த பில் வந்து என்ன ஆகுது? மெச்சூரிட்டி ஆகுது. ஆனா எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது. நீங்க வேணா இப்போ இந்த 6th இருந்து அப்படின்னா இந்த இன்னைக்குல இருந்து அந்த 12th வரைக்கும் என்ன வட்டி வருதோ நீங்க பிடிச்சி கூட எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜிவி கேட்பாங்க. யார்கிட்ட? பேங்க். இவங்க இந்த 6 என்னைக்கு வாங்குறாங்களோ அன்னைக்குல இருந்து 6/7/2026 இருந்து 12 December 2026 வரைக்கும் ஓகேவா, என்ன அமௌண்ட் ஆகுதோ இது வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் என்ன ஆகுது? இன்ட்ரெஸ்ட். இந்த டேட் வரைக்கும் என்ன பண்றாங்க? இன்ட்ரெஸ்ட் பேங்க் என்ன பண்ணுவாங்க? கால்குலேட் பண்ணி ஓகேவா, அந்த அமௌண்ட் என்ன வருதோ அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, 10,000 இருக்கு இல்லையா, அந்த 10,000 மேல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேங்க் என்ன பண்றாங்க? கால்குலேட் பண்ணி இந்த 10,000 மேல, ஸோ 10,000 இன்ட்டு எத்தனை நாள் வருது பாருங்க. ஸோ சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த 10,000 இன்ட்டு பேங்க் வந்து ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. இந்த 6ல இருந்து 12 வரைக்கும் எடுத்துட்டா ஜூலைல 31 டேஸ் இருக்குமா? 31ல 6 போச்சுன்னா 25. 25 ஆகஸ்ட்ல 31, செப்டம்பர் 30, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எத்தனை நாள்? 25 பிளஸ் 31 பிளஸ் 30 பிளஸ் 31 பிளஸ் 30 பிளஸ் 12. இந்த 159 டேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கிடுவாங்க. இன்டூ 159 டிவைடட் பை 365 போட்டு இது மேல வட்டி வந்து எவ்வளவு வருது? 261.36 வருதா இன்ட்ரெஸ்ட்? அப்ப அந்த 10,000 இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 261 ருபீஸ் புடிச்சுக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட் என்ன இருக்கு? 260 போட்டுங்க. 260 மைனஸ் பண்ணா 9,740. ஸோ இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கு ஜிவிக்கு கொடுத்துருவாங்க பேங்க். ஓகே, புரியுது நான் சொல்றது? ஜிவி போய் உடனே காசு கிடைக்கிறதுனால பேங்க் என்ன பண்றாங்கன்னா எத்தனை நாள் வரைக்கும் பில்லோட டேட் மெச்சூரிட்டி ஆக போதோ அந்த டேட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அந்த 10,000 இருக்கு பத்தி அதுல கழிச்சுக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட் ஜிவி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேரு டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில். அது டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில். ஓகேவா, இப்போ அந்த ஜிவிக்கு இன்ட்ரெஸ்ட் லாஸ் தானே சார் அது அப்படின்னா லாஸ் தான். அது இப்போதுக்கு அந்த அமௌண்ட் லாஸ் ஆனு கேட்டா லாஸ் தான் அவனுக்கு. ஓகே, ஏன்னா உடனே அவசரம். அவன் வேற ஒன்னு அவன் வச்சிருந்து வாங்கியிருந்தானா 10,000 ரூபாய் வரும், அல்லு அர்ஜுன் கிட்ட இருந்து வரும். பேங்க் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அல்லு அர்ஜுன் கிட்ட 10,000 வாங்கிப்பாங்க. இப்ப பில் யார்கிட்ட இருக்கு? பேங்க் கிட்ட இருக்கு. அந்த டியூ டேட் போய் பேங்க் போய் அல்லு அர்ஜுன் கிட்ட வாங்கி 10,000. ஓகேவா, புரியுதா நான் சொல்றது? மொத்தம் 3 பார்ட்டி. ஃபர்ஸ்ட் யாராரு? ஃபர்ஸ்ட் வந்து 3 பார்ட்டி யாருன்னா ஜிவி தான் வந்து டிராயர், ஜிவி தான் வந்து பேய். அதுக்கப்புறம் இது டிராய் வந்து அல்லு அர்ஜுன். எப்போ ஜிவி என்டாசர் கிட்ட கொடுத்துட்டாங்களோ பேய் யார் ஆயிட்டாங்க? இப்போ பேங்க் ஆயிட்டாங்க. இப்போ 3 பார்ட்டி, டிராயரு, ஜிவி, டிராயி, அல்லு அர்ஜுன், பேயி, பேங்க். இதுக்கு பேர் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்.